அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட் எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு வழியாக அதற்கான அப்டேட்கான ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் சற்று முன்பிலிருந்து சில நொடிகளுக்கு முன்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. இந்த தகவல் அனைத்துமே டிஆர்வி ஆஃபீஸிலிருந்தும் வந்த ஒரு முக்கியமான தகவல் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து முக்கிய மகிழ்ச்சிகரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, நான் இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் என்ன பண்ணணும், ஸோ எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த வேலை பார்த்திங்கனாக்கா காசு கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே உண்மையாக பொய்யா, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் என்றிலிருந்து அதாவது பார்த்திங்கனாக்கா எப்படி நம்ம செக் பண்ணணும் அதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், இல்லை வீட்டுக்கே நம்ம அட்ரஸ்க்கு வருமா, இல்லை நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணிக்கணுமா, இதை பற்றின முழுமையான தகவல். அதாவது இந்த ரிசல்ட் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரிசல்ட் மாவட்ட வாரியாக வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கெலாம் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல்லாம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான வீடியோ, இம்பார்ட்டண்டான வீடியோ. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எந்த விதமான ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இருக்காமல், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வீட்டிலேருந்தே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வேலை கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வேலை என்னன்றதை வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பார்க்குறேங்க, அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த நேர்காணல், ஓகேங்களா, இன்டர்வியூ 38 மாவட்டத்திலையுமே நடத்தி முடித்தாங்களா இல்லையா, அதற்கான அப்டேட் தெளிவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதற்கு தான் கேட்குறீங்க. ஒரு 80% பார்த்திங்கனாக்கா நேர்காணல் முடிஞ்சிருந்தது, மீதி இருக்கிற 20% நேர்காணல் முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதை தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நீங்களும் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்டேட் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போது இதற்கான முக்கியமான அப்டேட் என்னென்னா, 38 மாவட்டத்திலையும் விற்பனையாளருக்கும் சரி, கட்டுனருக்கும் சரி, அனைத்து மாவட்டத்திலையுமே நேர்காணல் முடிந்துவிட்டது. சரிங்களா? அனைத்து மாவட்டத்திற்கும் இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. இப்போது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஓகேங்களா, அதற்கான ப்ராசஸிங் தான் தீவிரமாக போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இதில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, சரிங்களா, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா எப்போலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா February 20, 25ஆம் தேதியிலேருந்து இதற்கான அதாவது இதோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு முன்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு, சரிங்களா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறுஞ்செய்தி வரும், அதாவது எஸ்எம்எஸ் வரும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற
அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா, அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது விற்பனையாளருக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, மீண்டும் உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 1 மாதம், அதாவது 30 நாள் வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சுட்டு உடனே நீங்கள் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான தெளிவான துல்லியமான விளக்கமாக இந்த ஒரு வீடியோவில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த வேலை வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இதோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான கட் ஆஃப் நான் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி இப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்குது, நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் லிங்க் வந்து ஓப்பன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் வந்து வேலையை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்தினாங்க அப்படின்றதுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ இதற்கான கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம், ஓகேங்களா, மினிமம் 90% இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேங்களா? அதற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 85, 80 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். மினிமம் 90, 95, 97, 98 இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா காம்படிஷன் அதிகம். வெறும் 3000 வேக்கன்சிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேலே வந்து பேரை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இவங்க 5 லட்சம் பேருக்குமே எல்லாருக்குமே நம்ம வேலை கொடுக்க முடியாது. அதனால் அந்த வெறும் 3000 வேக்கன்சிக்கு இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அதில் யார் டாப் மார்க், டாப் கட் ஆஃப் மார்க்கில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்களோ, ஃபஸ்ட்டு 3300 வேக்கன்சிக்கு யார் வந்து ஃபஸ்ட்டு டாப் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே அனுப்புவாங்க. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸில் மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தடவை 2025 இருந்து இந்த ரேஷன் வேலைக்குமே செயல்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கட் ஆஃப், ஓகேங்களா, மினிமம் கட் ஆஃப் மார்க் வந்து 90, 95, 97, 98 இந்த கட் ஆஃபில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்னது எவ்வளோ மார்க் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ, ஓகேங்களா, இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 20, 25 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்கிறதாகவும் நம்ம கமெண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதாவது உங்களை யார் இன்டர்வியூ கேட்குறாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றதையும் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இவனுக்கு 2 கொஸ்டின் கேட்போம், அவன் 2த்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டான்னா அவனுக்கு 45லேருந்து ஒரு 50க்கு ஆன்சர் பண்ணிவிடுவோம், அதாவது மார்க் போட்டுருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க, நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் 5 கொஸ்டின் இவனை கேட்போம், அதில் 3 ஆன்சர் பண்ணானா இவனுக்கு கண்டிப்பாக மார்க் போடுவோம். ஒரு சில பேர் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இவனுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4, 5 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ணிட்டான்னா அவனுக்கு கண்டிப்பாக 45 to 50 மார்க் போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை யார் இன்டர்வியூ கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்ன்றது வழங்குவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எப்போலேருந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா February 15ஆம் தேதியிலேருந்து, ஓகேங்களா, February 15ஆம் தேதியிலிருந்து இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே டிஆர்பி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்பாக இப்போ வந்து செலக்ட் ஆன அனைவருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செலக்ட் ஆனவர்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலமாகவும் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செக் பண்ணிக்கோங்க, யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ மினிமம், ஓகேங்களா, மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வேலை இருக்கும். என் கூடவே சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மினிமம் 2 ஃபோன் உங்ககிட்ட கையில் இருக்கும், ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஒரிஜினல் பர்சனல் ஃபோன் ஒன்று, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனு, அம்மா ஃபோன், அப்பா ஃபோன், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அவங்க ஃபோனில் வேலை செய்ய போகிறோம். வேலை முடிச்சுட்டு அவங்க கிட்ட திரும்ப ஃபோனை கொடுத்துடலாம். ஓகேங்களா? மினிமம் 2 ஃபோன் கையில் இருக்கணும். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்லி கால் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு முக்கியமான இந்த ரேஷன் அப்டேட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.